பேசிய ஒரு குட்டி அண்ணன் ஏன் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து அண்ணனை பாக்குறேன். அண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது? நீங்க இதுக்கு முன்னாடி குருவி படத்துக்குலாம் ஷூட்டிங் வந்திருக்கீங்க. மலேசியா உங்களுக்கு புதுசு இல்ல. எனக்கு என்னைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா என்னை கொண்டு போறாங்கன்னா அது தளபதி தான். எனக்கு யாருமே இல்ல, நான் வீட்ல ஒரு ஆளு தான். என்னோட அண்ணனா உங்களை நினைக்கிறேன். I don't know if you can see this, but எனக்கு ஆக்சுவலி என்னோட கையெல்லாம் ஷேக் பண்ணிட்டு இருக்கு. கடைசி படம் ஜனநாயகன் தெரிஞ்சுமே அவ்வளவு கஷ்டமா இருக்கிறதுக்கு அப்புறம் அவரை படத்துல பார்க்க முடியாது அப்படின்னு இன்னமும் கஷ்டமா இருக்கு. எனக்காக யாருமே வந்து நிக்காதப்போ உங்களோட பேச்சு, உங்களோட மோட்டிவேஷன் எனக்காக வந்து நின்றுச்சுன்னா என் லைஃப்ல நான் இவ்வளவு சக்சஸா வந்ததுக்கு காரணமே நீங்க தான். தளபதி வர போறாங்கன்னா நம்ம ஒரே அரங்கத்துல இருக்க போறோம். அவரு சுவாசிக்கிற ஒரே மூச்சு காத்து நம்ம சுவாசிக்க போறோம். We gonna breathe same as தளபதி நினைக்கிறப்போ நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களை பார்த்துட்டனா போதும், போதும்டா இது போதும் அப்படின்னு மாதிரி இருக்கு எனக்கு. கிரௌட் எவ்வளவு பெரிய கிரௌடா இருந்தாலும் அவரை பார்க்கும் போது அந்த ஸ்டேஜ்ல நான் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தான் தோணும். கண்ணால பார்த்தா போதும். I just feel like that. நேர்ல போய் அவரோட குட்டி ஸ்டாரி கேட்கணும்னு எனக்கு ரொம்ப அவளோட காட்டிட்டு இருக்கு. கத்தி படத்துக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, எக்கச்சக்கம் பிரச்சனை வச்சு. அப்ப அவர் சொன்ன ஒரு லைன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்டேஜ்ல சொன்னாரு, நான் என் தியாகின்னு சொல்லிக்க மாட்டேன், சத்தியமா நான் துரோகியும் கிடையாது. அது எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு. நான் டவுன் பாயிண்ட்ல இருந்தப்ப நான் கேட்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவரோட ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் அவர் சொல்ற ஸ்பீச் தான் வந்து நான் கேட்கறது. நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும் தெரியும். ஆடியோ லான்ச் டிவில பார்த்து பழக்கம். முத தடவையா எங்க சொந்த நாட்டுல எங்க மண்ணுல அந்த மனுஷன் வந்து பேச போறாருன்னு கேள்விப்பட்டோன்னே என்ன கேட்டா இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டியோ தூரமோ தொடரணும் இல்லையோ பார்த்துட்டா போதும்டா. அன்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்திருக்கிற என்னுடைய நண்பிகளுடைய மனசுதான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. I love you, Vijay sir. Welcome to Malaysia. I love you so much. எங்களை நிறைய நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கண்டிப்பா பத்தவே பத்தாது. அண்ணனை வந்து நான் கண்ணால பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். அண்ணனை கண்ணால பார்த்தா போதும். We love you தளபதி, we love you so much. Malaysia always welcomes you. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So we always love you அண்ணா. Welcome to Malaysia. My heart goes to you. Really love you na. We welcome you to Malaysia அண்ணா. We love you அண்ணா. இங்க வாங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான சுனாமி லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. We are waiting. சரி ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும். The world going to be witness a biggest ever crowd in Malaysia happening for audio launch for a movie for a man. That's for தளபதி. சும்மா சொல்லக்கூடாது, உங்களோட வருவிக்காக I am waiting. உங்ககிட்ட இந்த வர்ற இந்த ஆடியோ தாங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷனு, வேற எதுவுமே இல்லை.